Hi friends, போன வீடியோவில் நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதோட பேசிக் ரூல்ஸ் வந்து என்ன, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போகும்போது அதோட சைன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும், மல்டிப்ளிகேஷன் எப்படி மாறும், டிவிஷன் எப்படி மாறுங்கிற சில பேசிக் ரூல்ஸ் வந்து பார்த்தோம். இப்போது இந்த ப்ராப்ளமில் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இங்கே 2 ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து நமக்கு ஒய் வேல்யூ வந்து கிடச்சிரும். அப்புறம் ஒய்யோட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி பண்ணுறது, அந்த பேசிக் ரூல்ஸ் வந்து இங்கே எங்கே வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸை வந்து கேன்சல் பண்ணுறேன். எக்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனில் -2 நான் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ மல்டிபிள் பண்ணும் பொழுது ஆல்ரெடி நான் அந்த இதில் சொல்லியிருக்கேன், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா மைனஸ் வரும். அப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் நான் -2 மல்டிபிள் பண்ண போகிறேன். இந்த எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆயிரும். -2xன்னு எழுதுவோம். அடுத்து இந்த ஒய்க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் நம்ம மல்டிபிள் பண்ணும்பொழுது என்ன வரும் அப்படின்னா மைனஸ் வரும். அந்த பேசிக் ரூல்ஸ்லேயே நம்ம பார்த்தோம், மைனஸும் ப்ளஸ்ஸையும் வந்து மல்டிபிள் பண்ணும் பொழுது மைனஸ் வரும். 2 மல்டிபிள் பண்ணும் பொழுது 2y = 0 என்ன மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 0 தான் கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் நான் ஆட் பண்ண போகிறேன், ப்ளஸ் பண்ண போகிறேன். அப்போ 2x + 5y = 6. இந்த 2 ஈக்குவேஷனையும் நான் ப்ளஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளஸ் பண்ணும்பொழுது நான் அதில் என்ன பேசிக் ரூல் சொன்னேன் அப்படின்னா, ஒரு ப்ளஸ்ஸோ ஒரு மைனஸோ இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை நம்ம போடணும். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிவிட்டு அதில் எந்த நம்பர் பெருசோ அதோட சைனை வந்து போடணும். அப்போ இங்கே 2 இருக்குது, கீழேயே வந்து 2 இருக்குது. அப்போ அதை மைனஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆயிரும். ஒரு +2 -2ங்கும் பொழுது இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து மேலே மைனஸ் இருக்குது, கீழே வந்து ப்ளஸ் இருக்குது. இப்போது அதே மாதிரி தான் மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு எந்த நம்பர் பெருசோ அதோட சைனை வந்து போடணும். அப்போ 2ல் இருந்து 5 மைனஸ் பண்ணோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3yன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இங்கே எந்த நம்பர் வந்து பெருசு அப்படின்னா 5க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸுங்கிறத நம்ம முன்னாடி போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். அதே மாதிரி 0 6 வந்து ப்ளஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 6ங்கிறது வரும். இப்போ இந்த இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போது இங்கே 3yங்கிறது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த 3 வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது எப்படி போகும் அப்படிங்கிறத அந்த பேசிக் ரூல்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்கேன், டிவைடில் வந்து போகும். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா y = 6 / 3. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவிஷன் ஆகும், டிவிஷனில் இருக்கிறது வந்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து போகும். இப்போது இதில் வந்து 6/3ங்கும் பொழுது நம்மளுக்கு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 3s are 6. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒய்யோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 2. இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனில் வேணுமாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஒய்யோட வேல்யூவை நான் இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷனில் x + ஒய்யோட வேல்யூ வந்து 2 = 0. அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னேன், +2 வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மைனஸாக வந்து சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன். அப்போ x = -2. ஸோ அதில் நான் யூஸ் பண்ண எல்லா பேசிக் ரூல்ஸுமே வந்து இங்கே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது ப்ளஸ் மைனஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும், 2 இதை வந்து ஆட் பண்ணும் பொழுதோ இல்லை சப்ராக்ட் பண்ணும் பொழுதோ அதோட சைன் ++ஆக இருந்தால் எப்படி இருக்கும், -−ஆக இருந்தால் எப்படி இருக்கும், +−ஆக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2ஐயும் ஆட் பண்ணையில் நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் இந்த -2 உள்ளே மல்டிபிள் பண்ணும் பொழுது அந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் மல்டிபிள் பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 2 நம்பர் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் பொழுது ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் வந்து மாறுங்கிற ஒரு ரூல் சொன்னேன், அதையும் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து +2 வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்பொழுது என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மைனஸ் சைன். இதே மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது +2 வந்து மாறும்.
நீங்கள் அந்த பேசிக் ரூல்ஸை வந்து அதோட கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிருந்தாலே போதும். இதை ஈஸியாக வந்து அந்த பேசிக் ரூல்ஸ் மட்டும்தான் நான் இங்கே யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஒய்யோட வேல்யூ வந்து 2, எக்ஸோட வேல்யூ -2. நீங்கள் கேட்கலாம், ஏன் செகண்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் எக்ஸோட வேல்யூ என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா -2 தான் கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 2x + 5 ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 = 6. இப்போது இந்த இடத்துல 5க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, 2க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது. அப்போ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ப்ளஸ்ஸு. 5 × 2 10. அப்போது 2x + 10 = 6. இப்போது இந்த 2xஐ மட்டும் வச்சுட்டு இந்த +10 நான் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ கொண்டு போகும்பொழுது நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த +10 வந்து மைனஸாக மாறும். ஏன்னா ப்ளஸ்ஸு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறும். அப்போது 2x = 6 - 10. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்கும் பொழுது நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா, மைனஸ் பண்ணிவிட்டு எந்த நம்பர் பெரிய நம்பரோ அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை போடுவோம். இப்போ 6லேருந்து 10 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 4. இது ரெண்டில் எது பெரிய நம்பர் அப்படின்னா 10. அப்போ 10க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போது -4ன்னு சொல்லி எழுதுவோம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், 2x = -4. இப்போ இதிலேருந்து நான் வந்து எக்ஸு வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 2x மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க அந்த 2 வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா டிவிஷனில் வந்து போகும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, x = -4/2. இப்போ இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2 × 2 = 4. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா x = -2. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும் பொழுது, அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனில் இந்த பேசிக் ரூல்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தாலே போதும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இதால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு ப்ராப்ளமை வந்து உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரியே ஈஸியாக சில டிப்ஸையும்